இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பக்கத்தில் தெரியிற பெல்லைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கிறேங்க. இந்த ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சா தான் நண்பா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம டெய்லி ஒவ்வொரு எரனிங் அப்ளிகேஷனை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றோம். அதே வரிசையில் இன்றைக்கும் ஒரு செம்மையான மணி எரன் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பா. இது ஒரு அப்ளிகேஷனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெப்சைட்டாக கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? அது பேமெண்ட்டை நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 100% 100% நல்ல பேமெண்ட் தர்ற ஒரு அப்ளிகேஷன் தான். நிறைய பேர் இதில் பேமெண்ட் எக்கச்சக்கமான பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா? பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம இதில் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். அது என்ன அப்ளிகேஷன், எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் அந்த அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதோட லிங்க்கு, ரெஃபர் கோடு எல்லாம் கீழே நான் கொடுத்துருக்கேன். அதை என்டர் பண்ணிக்கிறேங்க. ரெஃபர் கோடு நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறீங்க நண்பா. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சென்ட் கோடு அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நண்பா. அது கொடுத்த உடனே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்மா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகேவா? நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு டேரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெலிகிராமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் போடுற வீடியோவோட லிங்க்கையும் நான் இதில் கொடுத்துருவேன். நீங்கள் சில வீடியோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் நண்பா. இதான் நண்பா அதோட பேமெண்ட் ப்ரூஃப் டேட்டு கூட பார்த்துக்கிறேங்க. 30 அதாவது இன்றைக்கி தான் மத்தியானம் வந்திருக்கு. ஓகேவா? சும்மா வேறு லெவலில் பேமெண்ட்னா கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. நம்ம நீங்கள் கவலையே பட தேவையே இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பேமெண்ட் அந்த லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸுக்கு போய்க்கலாம். அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோடய வாலெட்டில் உங்களை பார்த்தாலே தான் இங்கே 166 ரூபா இருக்கும், இங்கே 153 ரூபா இருக்கும். இது என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நான் இன்றைக்கி எரைன் பண்ணது இவ்வளோ அமௌண்ட் நண்பா. இது டோட்டல் அசட். அதாவது நான் இது எப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய ரெஜிஸ்டர் கோட், அதாவது என்னோடய ரெஃபர் கோட் போட்டு வந்தாலே உங்களுக்கு 100 ரூபா உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும். அதை வச்சு நீங்கள் பவர் பேங்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர் பேங்கை நீங்கள் ஒரு தடவை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ரீசார்ஜ் ஆன உடனேயே நீங்கள் எப்போ வேணாலும் போய் அதிலிருந்து பணத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணேன், இப்போ மறுபடியும் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அது எங்கே போய் ரிசீவ் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்மா. இங்கே மை எக்யூப்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதுங்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறேங்க. இதில் 0 லிமிட்ஸ்னு இருக்குது. நான் இப்போ தான் இதை ரிசீவ் பண்ணேன். ஓகேவா? இப்போ மறுபடியும் ரிசீவ் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளே கணக்கில் 0 ரூபீஸ் தான் இருக்கும். ஓகேவா? இது பவர் பேங்க் ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா நண்பா? ஓகே, நீங்கள் இதில் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி பவர் பேங்க் வாங்குறது அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே சோலார் எனர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கிறங்க. நீங்கள் 300 ரூபா இதில் ஒரு இயருக்கு நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் இதில் நீங்கள் காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இந்த பவர் பேங்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 300 ரூபா இதில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு அதிகமாக காசு வரும். அதாவது ஒரு நாளைக்கு 20 ரூபா உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவே 40 ரூபாயா வரும். ஓகேவா? அதுதான் நண்பா இதோட சோலார் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற அப்ளிகேஷன். இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. ஓகேவா? நம்ம அதுக்கடுத்து நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறது ரீசார்ஜ் ஆப்ஷன். ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து 300 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் கட்டி இதில் பவர் பேங்க் நீங்கள் வாங்கிக்கிற முடியும் நண்பா. ஓகேவா? அதான் நம்ம ரீசார்ஜ் ஆப்ஷன். நீங்கள் யூபிஐ, பேடிஎம், ஃபோன்பே இதில் வேணால் ரீசார்ஜ் பண்ணிக்கிறலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதில் ஒரு ரெஃபருக்கு இவ்வளவு தான் தருவேன் அப்படின்னு இதில் சொல்லவே இல்லை நண்பா. ஆனால் அதாவது நீங்கள் ஒவ்வொரு ரெஃபர் பண்ணும்போதும் 5% கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதாவது உங்களோட ஃப்ரெண்டு இதில் யூஸ் பண்ண உங்களுக்கு அமௌண்ட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரெண்டு ஆக்டிவேட்டில் இருக்கணும். ஓகேவா?
ஓகே. ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறீங்கன்னா, அவர் ரூ. 1 சம்பாரிச்சாருன்னா உங்களுக்கு 50 பைசா கிடைக்கும். அவர் ரூ. 10 சம்பாரிச்சாருன்னா உங்களுக்கு ரூ. 5 கிடைக்கும். இதுதான் நண்பா இன்வைட்டோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீம் மேனேஜ்மெண்ட். அதாவது நான் ஏற்கனவே சொன்னல, அதாவது லெவல் இன்கம் தான் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரெஃபர் அண்ட் எர்ன். நம்ம இதில் ஸ்பின் பண்ணி கூட எர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம இங்கே வைக்கலாம். அதாவது ஆக்டிவிட்டின்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அந்த ஆப்ஷனுக்கு போனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதில் லக்கி டோர்னமெண்ட்னு சில டோர்னமெண்ட் நடக்கும். அதில் ஈவெண்ட் டீட்டெயில்ஸுக்கு வைக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் 3 ஸ்பின் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த 3 ஸ்பின்னில் உங்களுக்கு எவ்வளோ வேணால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் என்னோட 2 ஸ்பின்னை நான் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெய்லி ஒவ்வொரு ஸ்பின் நீங்கள் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ரூ. 600 கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரூ. 600 உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகும். ஓகேவா நண்பா? இப்போ என்னோடய 3 ட்ராவலுமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வித்து ட்ராவல். இதுதான் நம்ம முக்கியமான ஸ்டெப்பு. இப்போ நம்ம அந்த மீங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அங்கே வைக்கலாம். இதுதான் நம்ம வித்து ட்ராவல் ஸ்டெப்பு. ஓகேவா? இதில் வித்து ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அங்கே வைக்கலாம். இங்கே பாருங்க நண்பா, நீங்கள் ஒரு ரூ. 150 உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நீங்கள் வித்து ட்ராவல் பண்ணிக்கிற முடியும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கிறங்க. ஓகேவா? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூலியமாக தான் நீங்கள் இதில் காசு எடுக்க முடியும். ரூ. 150. அதையும் டைமிங் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இதில் வித்து ட்ராவல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்னோடய அக்கௌண்ட்டில் ரூ. 166 வச்சுருக்கேன். நான் கண்டிப்பாக என்னோடய வாலெட்லேருந்து காசு எடுத்ததுக்கப்புறம் என்னோடய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா நண்பா? அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனை பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட லிங்க், ரெஃபர் கோடு எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கொடுத்துருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.